பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வழக்கம் போல் வியாழக்கிழமை நாம் சந்திப்போம். இது 51வது சந்திப்பு. ஆனால் இந்த சந்திப்பு ஒரு வித்தியாசமான சந்திப்பு. ஏனென்றால் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையை இன்று உங்கள் முன்னாலே வெளியிடுகின்றேன். பேரன்புக்குரிய பொதுமக்களே, ஒவ்வொரு தனி மனிதன் வளர்ச்சியும், ஒவ்வொரு குடும்பத்தின் உயர்வும் நாட்டின் மேம்பாட்டில் அடங்கி உள்ளது என்பதை அடிப்படையாக கொண்டு அனைவருக்கும் வளர்ச்சி கிட்டும் வளமான வலிமையான தமிழ்நாட்டை காண பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறேன். மக்கள் மீது பேரன்பும் மரியாதையும் கொண்டிருக்கிற நான் உங்களுக்காக பாடுபடுவேன். உங்களின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அக்கறையுடன் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படும். உங்களுக்காக போராடும் என்பதை ஏற்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதேபோல் எங்களுடன் கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் தோழமை கட்சிகள் வேட்பாளர்களையும் ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன்.